திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே 11 மாத குழந்தையின் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து தற்பொழுது பிரேத பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த மண்டல நாயககுண்டா ஊராட்சிக்குட்பட்ட பத்திகானூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு இவர்களுக்கு 4வதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி குழந்தையிற்கு உடல்நலை சரியில்லை என கெஜல்நாயக்கன்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையை அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த மருத்துவர் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பிய நிலையில் அடுத்த நாள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த கெஜல்நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் உஷாதேவி இது குறித்து சந்தேகத்தின் பேரில் கந்தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ராஜ்குமாருக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக பெண் குழந்தை பிறந்த ஆத்திரத்தில் அவர் குழந்தை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பதை அறிய இன்று நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் காஞ்சனா தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் கந்திலி காவல்துறையினர் ஆகியோர் ராஜ்குமார் வீட்டின் அருகே புதைக்கப்பட்ட 11 மாத குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை முடிந்த பின்னரே முழுமையான குழந்தை இறந்ததற்கான முழு விவரம் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 3 பெண் குழந்தைகள் உள்ளதால் 4வதாக பிறந்த பெண் குழந்தையை தந்தையை கொலை செய்தாரா அல்லது குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்ததா என சந்தேகம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.